ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம முத்து இருக்காரு. அவருங்க வந்து ஜீவாவை காரில் கூட்டிகிட்டு வர வரும்போதே போன டைமே முடிஞ்சிருக்க வேண்டிய வேலை ஒரு 2 ஃப்ராடுங்களால் முடிஞ்சு போச்சு. 30 லட்சம் ஆட்டையை போட்டுருச்சுன்னு சொல்லுங்கள் மேடம், யாருன்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இறங்க. அங்கே போய் வேலையை பார்ப்போன்னு பார்த்தா அங்கே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்தது யார்? ஐயோ, நம்ம ரோகிணியும் மனோஜுங்க. இதை பார்த்தோன்னே பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. இவங்க வேலையும் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு பக்கம் முத்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கலாய்ச்சவர் சரின்னு சொல்லிட்டு மேம் கிளம்பலாமான்னு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் வாங்க போகலாம்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. பார்த்தோன்னே ஷாப்பிங் போகணுன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி கேட்க, ஷாப்பிங்லாம் எதுவும் வேணாம், நான் வந்துட்டு வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேளுங்க, அதாவது எனக்கு பிடிக்காதவங்கள 2 பேரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பணத்தை தூக்கிட்டு ஒரு நாளாச்சே, உனக்கு பிடிக்காதவங்களா அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல விடுங்க, அதுக்கு அது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சும்மாவா சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இந்த கூலிங் கிளாஸை கொடுக்க, மேம் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் மேம், என் பொண்டாட்டி நம்ப மாட்டாமான்னு சொல்ல, எடுத்துக்கு ப்ரொமோவில் போட்ட சீனை சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ண வேணாமா, அதுக்காக எடுத்து தானே ஆகணும். அதுக்கப்புறம் இவங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்க, அதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு சவாரிக்கான காசையும் வாங்கிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டாருங்க. அங்கே ஒரு பக்கம் நம்ம மனோஜ் இருந்துட்டு நேம் போர்டு மாட்டுறதுக்காக ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல, இவ்வளோ ஒரு காஸ்ட்லி காரில் நேம் போர்டு மாட்டுறதுக்கு தான் ஆள் வருவாங்களா, அடிச்சேன்னு வச்சுக்க, எங்கிட்ட அடிச்சு அங்கிட்டு திரும்பி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யார் வீட்டில் யார் வந்து இருக்கீங்கன்னு கேள்வி கேட்க, இது என் வீடு தான், நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, கதிர்கிட்ட வாங்கியிருக்கேன் பிஸ்னஸ் மேன் சொல்கிறேன். அன்னைக்கே சொன்னாலையா பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவன் எதுக்கடா வாடகை காரில் போகணும், அறிவு கட்ட கூமுட்டை, நீ ஏமாந்தது தெரியாமலே இருக்கே, ஏமாந்தது கூட தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ நம்பாமல் இருக்காதான் ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது. விடுகதையா, இந்த வாழ்க்கை நடுத்தருவில் தான் உட்காரணும்.